திருநெல்வேலியில ராகுல் அவர்களோட மாஸ் பிரச்சாரம் பாஜகவை அலற வச்சிருச்சு. Narendra Modi says one nation, one language. The Tamil language is no less than any other Indian language. நயனா நாகேனா அவரோட மேலாளர்கள் தான் எடுத்திருக்காங்க பணத்தை 4 கோடி. பிஜேபில இருந்து ஆளுங்கட்சி ஆளுன்றதால வந்து கண்டுக்கவே இல்லை. வாய் தவறி பேசலாம், ஆனா மனசுல இருக்கிறத வாய் வழியா உளறி பேசக்கூடாது. திரு கே அண்ணாமலை அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே தாமரை வீழ்த்த நீங்கள். டிடிவி தினகரன் அவர்கள் எவ்வளோ அளவுக்கு எதிர்ப்புகள் இருந்திருந்தா உள்ளகிறத வெளிப்படையாக அவர் வாயிலிருந்து வந்துடுச்சு. அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே அதுவும் ஒரு வாக்குறுதியாக வெளிவந்திருக்கிறது. ஸ்கேன் பண்ணுங்க, ஸ்கேம் பாருங்க. அட இந்த டைட்டில் நல்லா இருக்கே. இனியும் நம்ம ஆண்டா மானத்தையும் கோமணத்தையும் இழக்க நேரிடும். அதாகப்பட்டது மகாஜனங்களே. என்னதான் பீச்சுக்கு வந்து காத்து வாங்கினாலும் பஜ்ஜி சாப்பிடுற சுகமே தனிதான். ஆமாங்க, எனக்கு மிளகா பஜ்ஜி தான் ரொம்ப பிடிக்கும். அதையே ஒரு பிளேட் சொல்லிடுங்க. ஏப்பா எனக்கு மிளகா பஜ்ஜி ஒரு பிளேட் போடுப்பா. யோ, என் டார்லிங் தான் முதல்ல சொன்னா, நீ இப்போ வந்து உட்காந்துட்டு முதல்ல ஆர்டர் கொடுக்குற. ஏங்க இது ஒரு பெரிய விஷயமா? நாட்டுல எவ்வளவு விஷயம் நடக்குது, அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. ஒரு பிளேட் மிளகா பஜ்ஜிக்கு இப்படி கொதிக்கிறீங்க. எனக்கு மிளகா பஜ்ஜி தான் முக்கியம். நாட்டுல என்ன நடந்தா எனக்கு என்ன? இப்படி எல்லாம் இருக்கிறதுனால தான் நாட்டுல 70 கோடி பேர் வச்சிருக்க வேண்டிய பணத்தை வெறும் 22 பெரும் முதலாளிகள் வச்சிருக்காங்க. என்ன தம்பி, ராகுல் காந்தி அவர்கள் ராஜஸ்தான்ல பேசின மேட்டரை பத்தி சொல்றியா? எப்படிங்க இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நீங்க பஜ்ஜிக்கு சண்டை போறத பார்த்து உங்களுக்கு பொது அறிவு இருக்காதோன்னு நினைச்சிட்டேன். ஹலோ, மிளகா பஜ்ஜி சாப்பிடுறவங்களுக்கு பொது அறிவு இருக்காதுன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? ராஜஸ்தான்ல பேசின ராகுல் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் பேசியிருக்காரு. சொல்லட்டுமா? குறைந்தபட்ச ஆதரவு விலை வேணும்னு நம்ம விவசாயிகள் கேக்குறாங்க. வேலை வாய்ப்பு வேணும்னு நம்ம இளைஞர்கள் கேக்குறாங்க. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும்னு நம்ம பெண்கள் கேக்குறாங்க. ஆனா குறைந்தபட்ச ஆதரவு விலையை கேட்கும் விவசாயிகளை பிரதமர் நரேந்திர மோடி பயங்கரவாதிகள்னு சொல்றாரு. இந்திய வரலாற்றுல முதன் முறையா நம்ம விவசாயிகள் வரி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. और जब किसान कर्जा माफी मांगता है, एमएसपी मांगता है, तो प्रधानमंत्री साफ कह देते हैं कि किसान को ना कर्जा माफ मिलेगा ना एमएसपी मिलेगी. हिंदुस्तान के इतिहास में पहली बार किसान टैक्स देता है. சாரி மேடம், வாய் தவறி பேசிட்டேன். தம்பி, வாய் தவறி பேசலாம், ஆனா மனசுல இருக்கிறத வாய் வழியா உளறி பேசக்கூடாது. சார், நான் என்ன டிடிவி தினகரனா கோயம்புத்தூருக்கு போய் அண்ணாமலைக்கு குக்கர் சின்னத்துல ஓட்டு கேட்கறதுக்கு? குக்கர் சின்னத்துல ஓட்டு கேட்கறது மட்டும் இல்லாம தாமரையை வீழ்த்துவோம் அப்படின்னு அவர் பேசின பேச்சு செம்ம வைரல் ஆயிருச்சு. பாத்தீங்களா? திரு கே அண்ணாமலை அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று சாரி தாமரை வீழ்த்த நீங்கள் இந்த பகுதி மக்கள் துணை புரிய வேண்டும். பார்த்தோம் பிரதர், இத பத்தி மக்கள் என்ன பேசுறாங்கன்னு நீங்க பாக்குறீங்களா? இதோ பாருங்க. பாஜகவுக்கு எந்த அளவுக்கு அவர் டிடிவி தினகரன் அவர்கள் எவ்வளோ அளவுக்கு எதிர்ப்புகள் இருந்திருந்தா அது உள் மனசோட உள்ளகிறது தான் வெளியே வரணுவாங்க. அந்த மாதிரி தான் அவரும் வந்து உள்ளகிறத வெளிப்படையாக அவர் வாயிலேருந்து வந்துடுச்சு. அது இப்போ பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவங்க அது உளரல. அவங்க பார்த்தோன்னா இப்போ டிடி தினகரன் வந்து பார்த்தோன்னாக்கா குக்கர் சின்னம் மாற்றி கேட்டார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா சைக்கிள் சின்னத்துக்கு பதிலாக கை சின்னத்தில் ஓட்டு பண்ணு சொன்னாங்க. எல்லாரும் மனசுலேயும் வந்து அது ஊறி போயிருக்கு. யூஸ்வலாக யார் நல்லது செய்வாங்கன்றது தான் மென்டாலிட்டி அங்கே மைண்ட் செட்டில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு கடமைக்குன்னு கேட்குறாங்க. இப்போ பிஜேபி எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா டிடி தினகரன் ஜெயிலில் பிடிச்சி போட்டுச்சு, அவர் சின்னத்தை வாங்க முடியாத அளவுக்கு முடக்கிச்சு, எவ்வளவோ சதி வேலைலாம் செஞ்சுட்டு இருந்து இப்போ வந்து மட்டும் டிடி தினகரனுக்கு வந்து பிஜேபி நல்ல கட்சி ஆகிடுமா? அவர் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையில் சிக்கலில் உண்டு பண்ணதே பிஜேபி தான். வேறு வழி இல்லாமல் இப்போ நிபந்தனைக்கு ஒரு காரணமாக கூட அவர் இந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்கலாம். அதனால் வந்து பார்த்தோன்னா பேசும்போது தவறுதலாக வரலை, மனசில் இருக்குது வெளியில் வருது. அவரோட கேஸுங்க, வேறு எதுவுமே கிடையாதுங்க. வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள வந்து பெருசாக நம்ம பேச முடியாது. ஏன்னா அவங்க வந்து பெரிய பொலிட்டீஷியன் பேக்ரவுண்ட்லேருந்து வரல. ஜெயலலிதா அவங்களோட பேக்ரவுண்டில் அவங்க வந்தாங்க. வேறு எதுவுமே பெருசாக அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லையே. கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்களும் தாமரையை வீழ்த்துவோம் அப்படின்னு சொன்னது கரெக்டு தான். இவங்க மட்டும் திரும்பவும் ஆட்சிக்கு வந்துட்டா நாடாளுமன்றத்தில் ஜனநாயகமே இருக்காது, சர்வாதிகார ஆட்சி தான் நடக்கும். கரெக்டா சொல்லிட்டீங்க தம்பி. இதை பத்தி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. மீண்டும் பாஜக பாசிச கும்பல் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் இந்தியாவில் நாடாளுமன்ற ஜனநாயக முறையே இருக்காது.
இந்தியாவை சர்வாதிகாரம் கொண்ட அதிபர் ஆட்சி முறைக்கு கொண்டு செல்வதே அவர்களின் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தின் அடிப்படையாகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. பாஜக திரும்பவும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. இதுல யாருன்னே தெரியாத சிலர் நூதன முறையில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அத பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுங்க ஸ்கேம் பாருங்க அப்படின்னு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. ஸ்கேன் பண்ணுங்க ஸ்கேம் பாருங்க. அட இந்த டைட்டில் நல்லா இருக்கே. எப்படி ஸ்கேன் பண்ணா பாஜக பண்ண ஊழல்லாம் தெரியுமா? சரி, ஆமா, இந்த போஸ்டர்லாம் எங்க ஒட்டியிருக்காங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளில் பிரதமர் மோடியோட உருவத்துடன் கூடிய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு. QR கோட் வடிவத்தில் பிரதமரின் புகைப்படம் இடம்பெற்றிருக்கு. அது மேல ஜிபேனோ கீழ்ப்பகுதியில் ஸ்கேன் பண்ணுங்க ஸ்கேம் பாருங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. ஓ சூப்பருங்க. சரி, ஸ்கேன் பண்ணா என்ன மேட்டர் வருது? தம்பி, அதை நான் சொல்றேன். கருப்பு பணத்தை வசூலிப்போம் என்று கூறியது, தேர்தல் பத்திர விவகாரம், பாரத் மாலா திட்ட சாலை பணிகளில் கூடுதல் தொகை செலவழித்த விவகாரம் அப்படின்னு நிறைய விஷயங்களை ஒருத்தர் குரல் பதிவு மூலமா சொல்ற மாதிரியே இருக்கு. ஊழல் நிறைந்த இந்த மோடி அரசு இனியும் நம்மை ஆண்டால் நம் மானத்தையும் கோமணத்தையும் இழக்க நேரிடும். கருப்பு பணம் மீட்கப்பட்டு மக்களோட வங்கி கணக்குல 15 லட்சம் வரவு வைக்கப்படும் சொன்னாங்க. அது என்னாச்சு? இவங்க பண்ண வசூல் தான் அதிகமா இருக்கு. 2019 முதல் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக 1300 நிறுவனங்கள் மற்றும் தனியார் நபர்களிடமிருந்து ரூபாய் 6000 கோடியை நூதன முறையில பாஜக வசூல் பண்ணி இருக்காங்க. CAG அறிக்கை மூலம் பாஜகவின் 7.5 லட்சம் கோடி ஊழல் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. சுங்கச்சாவடிகளில் விதிமுறைகளை மீறி பயணிகளிடம் 132 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க. பாரத் மாலா திட்டத்தில் செலவு செய்யப்பட்டதாக கூறி 5,84,516 கோடி ரூபாய் ஊழல். துவாரகா விரைவு பாலம் கட்டுமான திட்டத்தில் 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி செலவே ஆகும் நிலையில 250 கோடி ரூபாய் ஊழல். இவங்க ஆட்சியில கார்ப்பரேட் நிறுவனங்கள் வங்கிகள்ல கடன் வாங்கிவிட்டு திருப்பி கட்டாமல் மொத்தமாக 25 லட்சம் கோடி தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டுல இருந்து வாங்குற ஒவ்வொரு 1 ரூபாய் வரைக்கும் வெறும் 29 பைசாவை மட்டுமே திருப்பி கொடுத்து தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களோட உழைப்பையும் சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஊழல்ல ஊறி திளைக்கிற பாஜகவையும் மாநிலங்களோட உரிமைகளை அடகு வச்சுட்டு இப்ப கள்ள கூட்டணி வச்சிருக்கிற அதிமுகவையும் விரட்டி அடிப்போம். இனியும் மத்தியில பாஜக ஆட்சி தொடர்ந்தா சொந்த நாட்டிலேயே தமிழர்கள் 2ஆம் தர குடிமக்களா நடத்தப்படுவாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சிந்திப்பீர். சார், ராகுல் காந்தி அவர்கள் திருநெல்வேலியில பேச போறதை பத்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் சொல்றதை கேட்டேன். திருநெல்வேலி பிரகடனம் அப்படின்னு அதை பத்தி சொல்றாரு, நீங்க கேட்டீங்களா? திருநெல்வேலி பிரகடனம் என்று என்னுடைய தலைவர் அறிவிக்க போகிறார். இந்த தேசத்தில் மிகப்பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி எழுச்சியோடு எல்லா மாநிலங்களிலும் வெற்றி வாகை சூடப்போகிறது. அதனுடைய முன்னோட்டமாக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திருநெல்வேலி பிரகடன பிரச்சார உரையாற்ற இருக்கிறார். தம்பி, கன்னியாகுமரி மக்களவை தொகுதி வேட்பாளர் திரு விஜய் வசந்த் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி அவர்கள் பிரம்மாண்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. அந்த காட்சிகளை நீயே பாரு. Friends from the media, I'd like to welcome all of you to this meeting. Today, there is an ideological battle taking place in India. On one side are the ideas of Periyar, social justice, freedom and equality. And on the other side are the ideas of the RSS, Mr. Narendra Modi and his government. Narendra Modi says, one nation, one leader, one language. The Tamil language is no less than any other Indian language. And yet the Prime Minister is not ready to forgive their loan. But he can give 16 lakh crores to the richest Indians by forgiving their loan. All our graduates, undergraduates and our diploma holders, we are going to pass a law which is going to be called the right to apprenticeship. 100 ஆண்டுகள் காணாத வரலாற்று பெருமழை பெய்தது. 37,000 கோடி ரூபாய் இழப்பு கொடுங்கள் என்று கேட்டோம். 1 ரூபாய் கொடுக்கவில்லை. இதுதான் மோடியுடைய பாசிச ஆட்சி. இந்த மோடியுடைய பாசிச ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி மலர வேண்டும். இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே அதுவும் ஒரு வாக்குறுதியாக வெளிவந்திருக்கிறது. அதனால 2 பேரும் இணைந்து செய்யக்கூடிய பயணம் இது.
ஏற்கனவே பாஜக பதறி கிடக்கு. இதுல திருநெல்வேலியில ராகுல் அவர்களோட மாஸ் பிரச்சாரம் பாஜகவை அலற வச்சிருச்சு. திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுடைய பிஏ கிட்ட 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுச்சு. ஆனா அது தன்னுடைய பணமே இல்லை அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் மக்கள் அதை நம்புவாங்களா? கரெக்டா சொல்லிட்டேன் தம்பி. மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னு நீயே பாரு. தாம்பரத்தில் பணம் மாட்டினது எல்லாமே வந்து நயினார் நாகேந்திரனுடைய அவருடைய ஓன் பணம் தான்ன்றது சொல்கிறாங்க. யாராக தான் இருந்தாலும் பணத்தை வந்து யூஸ் பண்ணி எலெக்ஷனில் ஜெயிக்கிறது தவறு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் தேர்தல் ஆணையம் தான் அதை முடிவு பண்ணணும். நயினார் நாகேந்திரன் அவரோட மேலாளர்கள் தான் எடுத்திருக்காங்க பணத்தை 4 கோடி. இது வந்து பார்த்தோன்னா பிஜேபியிலேருந்து ஆளுங்கட்சி ஆளுன்றதால வந்து கண்டுக்கவே இல்லை. இதுவே எதிர்கட்சி கையிலேருந்து வெறும் ஒரு 1000 ரூபாய் எடுத்திருந்தா கூட பார்த்தோன்னாக்கா இது ஒரு 10 நாள் நியூஸை வந்து பார்த்தோன்னா பெருசாக இருந்திருப்பாங்க. ஆனால் 4 கோடி பிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. இது ஒரு பிரதிபலன் என்ன? ஒன்றுமே கிடையாது. இன்ன வரைக்கும் 0 ஆகிட்டாங்க அந்த விஷயத்தை. இப்போ அவர் கேட்க மாதிரி சொல்லாது என் பணமே இல்லைன்னு சொல்கிறாரு. இதை வந்து சொன்னாக்கா மக்கள் ஏற்றுக்க முடியுமா? அவர் பணம்னு அவரோட ஆளுது கையிலேருந்து தான் வாங்கியிருக்காங்க. ஒரு நியூஸு நான் தான் வந்து அவர் கையில் கொடுத்தேன்னு சொன்னாலுமே வந்து பார்த்தோன்னா இப்போ நிறைய நடவடிக்கை எடுக்கிற நிலைமையில் அவரோட ஆளு கையிலேருந்து எடுத்திருக்காங்க. ஆனால் அவரோட பணம் இல்லைன்னு சொல்கிறாரு. அது அவர் இதை வந்து ஏற்றுக்கூடியதாக கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் அவங்கள கைக்குள்ள தானே இருக்குது. எலெக்ஷன் சுதந்திரமாக எங்கே செயல்படுது சொல்லுங்கள். இன்றைக்கி அவன் 50,000 ரூபாய் எடுத்துன்னு போகிறவனா காசை பிடிக்கிறீங்க, பல கோடி எடுத்துன்னு போனால் விட்டுறானுங்க. அப்போ என்ன இது எலெக்ஷன் கமிஷன் நடத்துகிறாங்க? அதெல்லாம் சும்மாங்க, ஏதோ கண் துடைப்பு. பாஜக ஆட்சியோட கவுண்ட் டவுன் தொடங்கிடுச்சுங்க. அதுதான் மக்களை போட்டு பாஜக இந்த ஆட்டம் ஆட்டுது. இதே கருத்தை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு. பாஜக ஆட்சி வீழ போகுதுன்னு கருத்து கணிப்புகள் சொல்லியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. வீழ போகிற சமயத்திலையும் பாஜகவோட ஆட்டத்துக்கு அளவே இல்லை. கோயம்புத்தூரில் 10 மணிக்கு மேலே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாஜக காரங்களை தட்டி கேட்ட திமுக மேலே வன்முறை வெறியாட்டத்தை நிகழ்த்தியிருக்காங்க. சார், இதை பற்றி திமுக வேட்பாளர் ஒருத்தர் கொடுத்த பேட்டியை நானும் பார்த்தேன். ஒரு முக்கியமான கட்சியினுடைய வேட்பாளர் 10 மணிக்கு மேலே 10:40 ஆச்சு இது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் தடுத்து நிறுத்தணும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி முறையிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கவே அண்ணாமலை கூட அவங்க பாஜக வேட்பாளரோட வந்தவங்க அடியாட்கள், அதாவது ஆவரம்பாளையத்தை சேர்ந்தவர்களும் கிடையாது, கோவை சேர்ந்தவர்களும் கிடையாது, வெளியூரிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரவுடிகள் காவல்துறையோடு பேசி கொண்டிருந்த பொழுது பின்னால் இருந்து வந்து எங்களது கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் பின்னால் வந்து தாக்கியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு கோடைத்தனமானது. கன்னியாகுமரியில காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் அவர்களை ஆதரிச்சு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பண்ண பிரச்சாரத்தை பாத்தீங்களா? நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு விஜய் வசந்த் அவர்களுக்கும் அதே போல விலவங்குடம் இடைத்தேர்தல் வேட்பாளர் சகோதரி தாரகை அவர்களுக்கும் உங்ககிட்ட எல்லாம் கை சின்னத்தில் நீங்க வாக்களிக்கணும். ஆனா வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. 2 பேரையும் கை சின்னத்தில் வெற்றி பெற வச்சு விஜய் வசந்த் அவர்களை நாடாளுமன்றத்திற்கும் அதே போல நம்முடைய அன்பு சகோதரி தாரகை அவர்களை சட்டமன்றத்திற்கும் நீங்க அனுப்புவதற்கு ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டீங்க. கரெக்டா? அதுல நீங்க போடுறீங்கல்ல ஒரு ஓட்டம், அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. சூப்பருங்க. ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம், இப்படி முக்கியமான தலைவர்களுடைய பிரச்சாரங்கள் எல்லாம் கன்னியாகுமரியில விஜய் வசந்த் அவர்கள் வெற்றியை தீர்மானம் பண்ணிருச்சு. தம்பி கரெக்டா சொன்னீங்க. இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் பங்கேற்கும் கூட்டங்களுக்கு மக்கள் உற்சாகத்தோட கலந்துக்கிறாங்க. ஆனா பாஜக கூடும் கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்கு காசு கொடுத்து மக்களை கூட்டிட்டு வராங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் திருவள்ளூர் தொகுதியில் நடந்த பணப்பட்டுவாடா. இது சம்பந்தமான வீடியோ காட்சி வைரலானதை தொடர்ந்து பறக்கும் படை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேர்ல பாஜக நிர்வாகி மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அண்ணாமலை என்னமோ யோகி சிகாமணி மாதிரி பேசுறாரு, பிரதமர் மோடியோ தமிழ்நாட்டை அடிக்கடி எட்டி பார்த்து போலி பாச காட்டுறாரு. ஆனா பணப்பறிமுதல் பணப்பட்டுவாடான்னு ஏகப்பட்ட சிக்கல்ல பாஜக வேட்பாளர்கள் சிக்கிக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்களும் சிக்கல்ல மாட்டிக்காம கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. நான் பஜ்ஜி வாங்கின பிறகு நீங்க சாப்பிடலாம். அட கரெக்டா சொல்லிட்டீங்களே. உங்களுக்கு தாங்க ஒரு பிளேட் பஜ்ஜி சொன்னேன். நீங்க வாங்கின பஜ்ஜியை எப்படியும் நான் தான் சாப்பிட போறேன். யோ, ஏன் டார்லிங் வாங்கின பஜ்ஜியை நீ எப்படியா சாப்பிடுவ? சார், அது ஒரு சீக்ரெட்டு. நான் யார்கிட்டயும் முன்னாடி சொல்றது இல்ல, பின்னாடி அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. பட் நீங்க இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தனால அந்த ஜென்யூனிட்டிக்காக உங்ககிட்ட நான் சொல்றேன். இருக்கிறதுலயே இந்த கடை பஜ்ஜி தான் ரொம்ப மட்டமா இருக்கும். ஒரு பிளேட்டுக்கு 2 பஜ்ஜி கொடுப்பாங்க. ஒன்ன சாப்பிட்டதும் காரி துப்பிட்டு இன்னொரு பஜ்ஜியை வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த பஜ்ஜியை நான் தான் எடுத்து சாப்பிடுவேன். இவ்வளவு மோசமான கடையா? அந்த ஓனரை கூப்பிடுங்க, நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்போம். ஏங்க, எது கேட்கறதா இருந்தாலும் சீக்கிரம் கேட்டுட்டு பஜ்ஜி ஆர்டர் பண்ணுங்க. அதான்யா, முதல்ல அந்த ஓனரை கூப்பிடு. அந்த பாவப்பட்ட ஓனரே நான் தான். பட் ஒன் திங், நீங்க எவ்வளவு கேவலமா பேசினாலும் நான் அதெல்லாத்தையும் கேட்டுப்பேன். ஆனா ஆர்டரை மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் கேட்டா என் மொண்டாட்டி சுத்து தர மாட்டா. அட பாவி, ஒரு பிளேட் பஜ்ஜிக்குள்ள இவ்வளவு பிரச்சனையா? அதாகப்பட்டது மகாஜனங்களே.